கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதேன் தோட்டம் முதல் பெத்லகேம் வரை அற்புத பிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்து அற்புதமாக பிறந்தவர் என்பதை அறிக்கை செய்வதற்காக பார்த்து வருகிறோம். நம்முடைய மேசியா இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு ஆசாரியன். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு வேதாகமத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் மெல்கி செதேக்கு. வாருங்கள், மெல்கி செதேக்கை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக இயேசுவை அறிக்கை செய்யலாம். மெல்கி செதேக்கை பற்றிய காரியங்களை வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரை உள்ள வசனங்களிலே நாம் காண்கிறோம். வாசிக்க கேட்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். மெல்கி சதேக்கு என்று சொல்லி தமிழிலும் மெல்கி ஜெடேக் என்று சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லப்படுகிற இந்த கதாபாத்திரத்தை வேதாகமத்தில் நாம் இங்கே தான் முதல் முறையாக சந்திக்கிறோம், முதல் முறையாக நாம் வாசிக்கிறோம். யார் இந்த மெல்கி சதேக்கு? சாலேமின் ராஜா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலேம் என்று சொன்னால் யருஷலாயிம், ஷலேம், ஜெருசலம், த காட் சிட்டி ஆஃப் பீஸ், தேவனுடைய சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த நகரத்தினுடைய ராஜா என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், பிரீஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். இப்போ இவருடைய பேருடைய அர்த்தத்தை பாருங்கள். 2 வார்த்தைகள் ஒன்றாக கூட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. மெலக் என்றதான வார்த்தை எபிரேய வார்த்தை ராஜா, கிங். ஜாடேக் என்கிறதான வார்த்தை எபிரேய வார்த்தையில் சொல்லப்படும் பொழுது அது நீதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு வார்த்தை ராஜா, இன்னொரு வார்த்தை நீதி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அப்போ மெலக் ஜாடேக். அப்போ மெலக்கி ஜாடேக் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? என் ராஜா நீதி உள்ளவர். மை கிங் இஸ் ரைச்சஸ். அதுதான் மெல்கி சதேக். இப்போ மெல்கி சதேக் என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக சொல்ல போனால், என் ராஜா நீதி உள்ளவர், மை கிங் இஸ் ரைச்சஸ் என்கிறதான பொருளை உடைய அந்த கதாபாத்திரம் வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது அதனுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கெதர்லா கோமரை ஆபிராம் முறியடித்து விட்டு அவர் யாரை சந்திக்கிறார் என்று சொன்னால் மெல்கி செதேக்கை சந்திக்கிறார். இந்த மெல்கி செதேக் என்ன செய்கிறார்? ஆபிராமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 எம்பளம்ஸ், பிரெட் அண்ட் வைன், அப்பமும் திராட்சரசமும், வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ரெண்டு தான் அதனுடைய அப்பத்திற்கும் திராட்சரசத்திற்குமான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது ஆபிராமை அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன்னதமான தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். காட் மோஸ்ட் ஹை, எல் எலியோன் என்கிறதான அந்த நாமத்தை சொல்லி ஆபிராமை அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது, ஆபிரகாமினுடைய அந்த வெற்றிக்காக தேவனை அவர் ஸ்தோத்திரிக்கிறார். He praises God for the victory of Abraham. அதனுடைய சூழ்நிலை என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபிராமின் இடத்திலிருந்து தசமபாகத்தை வாங்கிக் கொள்ளுகிறார் இந்த மெல்கி செதேக்கு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிராம் மெல்கி செதேக்கினுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ இதனுடைய பொருள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அவருடைய பெயரை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மெலக் என்று சொன்னால் கிங் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது, அவருடைய பணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பம் கொடுக்கிறார், திராட்சரசம் கொடுக்கிறார், ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார்.
ஆபிராமினுடைய வெற்றிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். ஆபிராமினிடத்தில் தசமபாகம் வாங்கிக் கொள்ளுகிறார். பெயர் ராஜா, செயல்பாடுகள் ஆசாரியன். அதாவது ராஜா நீதி உள்ளவர், நீதியின் ராஜா. அப்போ அந்த அந்த ராஜா என்கிறதான அந்த கேரக்டர்ல, அந்த கதாபாத்திரத்திற்குள்ளாக நீதி என்கிறதான வார்த்தை உள்ளடக்கப்படும் பொழுது ஒரே சமயத்தில் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் யார் காட்சி தருகிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு காட்சி தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் ராஜா, அவர் ஆசாரியன், மெலக் ஜாடேக். இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் வாசிக்கப் போகிறீர்கள். 110ஆம் சங்கீதம் தீர்க்க தரிசனமாகி நம்முடைய மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட சங்கீதம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இதிலே இந்த சங்கீதக்காரன் ஆதியாகமத்தில் குறிப்பிட்ட ஆதியாகமத்தில் வருகிற கதாபாத்திரத்தை இங்கே குறிப்பிடுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 110ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, the Lord said to the Lord, the Lord said to Adonai. முதல்ல கர்த்தர்னு வர்றது யெகோவா தேவன், அடுத்தது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சத்துருக்கள் பாதபடியாக்கி போடப்பார், வலது பாசத்தில் உட்காருவார் என்கிற விஷயமெல்லாம் சொல்லப்படும் பொழுது 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த யவ்வன ஜனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஜனம், மேசியாவினுடைய ஜனம். இந்த யவ்வன ஜனம் பிறப்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்று பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த கிறிஸ்துமஸிலே நாம் ஒரு பெயரை நாம் இன்றைக்கு புதிதாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், யவ்வன ஜனம் என்கிறதான பெயரை இன்றைக்கு நான் உங்களுக்கும் எனக்கும் நான் அறிவிக்க விரும்புகிறேன். இது தீர்க்க தரிசனமாய் 110ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வசனத்திற்கு பிறகுதான் சொல்லப்படும் பொழுது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றேக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். ஸோ மெல்கிசேதேக் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தட் ஷோஸ் தி இட்டர்னல் பிரீஸ்ட்ஹுட், மாறாமல் இருக்கும் ஆசாரியர். அப்போ கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அப்போ இயேசுதான் மெல்கிசேதேக்கு, அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருப்பார். அவர் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மனம் மாற மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்பொழுது 3வது முறையாக மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும் பொழுது, அவர் ஆரோனின் வழியில் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியன் ஆயிராமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இப்போ அதுல இருக்கிற சில முந்தின வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால், ப்ராஃபசி, மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று ஏற்கனவே சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் இங்கே சொல்லிவிடுகிறார். இப்ப 17ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீர் யார்? நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட ஆசாரியன்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியன். ஆரோனுடைய ஆசாரியத்துவத்திற்கு வம்சம் இருக்கிறது, தாய் தகப்பன் இருக்கிறார்கள், பிறப்பு இருக்கிறது. ஆனால் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திற்கு தாய் தகப்பன் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் மெல்கிசேதேக்கு என்று சொல்லுகிற நபர் இயேசு கிறிஸ்து தான். இப்பொழுது சாலேமின் ராஜா ஷலோம் யார்? அவர்
அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர்தான் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாலேமின் ராஜா யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிராமை சந்தித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் சாலேமின் ராஜா. அவர்தான் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறார். ஆபிராமினுடைய வெற்றிக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய நாமத்திலே ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார். எல் எலியோன் ஆபிராமினிடத்திலிருந்து தசமபாகத்தையும் வாங்குகிறார். அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நானே வரப்போகிற ராஜாவும் நான் தான், வரப்போகிற ஆசாரியனும் நான் தான் என்று சொல்ல விரும்புகிறார். அதை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்கலாம். why Melchizedek in the Bible? ஏன் மெல்கிசெதேக்கு இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்? மெல்கிசெதேக்கை பற்றி வேதாகமத்திலே சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் 2 காரணம் இருக்கிறது. காரணம், அதாவது முதல் ரீசன் நம்பர் 1, இயேசு ராஜா ஆசாரியன் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக மெல்கிசெதேக் என்கிற ஒரு கதாபாத்திரம் வேதாகமத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெரிய மிராக்கிள், இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே புரியவே இல்லை. தாய் தகப்பன் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர், அப்படி என்று சொன்னால் நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு ஒரு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்பதை புரிய வைப்பதற்காக மெல்கிசெதேக்கு வேதாகமத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார், வேதாகமத்தில் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு மட்டுமா இந்த மெல்கிசெதேக்கு வேதாகமத்தில் இருக்கிறார்? வாசியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Why Melchizedek in the Bible? The reason number 1 is to understand Jesus Christ, and the reason number 2 is to understand who we are. நீங்களும் நானும் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காகவுமே வேதாகமத்தில் மெல்கிசெதேக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார், மெல்கிசெதேக்கு காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைட்டில் கொடுக்கிறார் பாருங்க. ஒவ்வொன்றா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood, பரிசுத்த ஜாதி, holy nation, and the people belongs to him, அவருக்கு சொந்தமான ஜனம், ராஜரீகமான ஆசாரியன். அப்போ அந்த ஆசாரியன் என்கிறதான விஷயத்திற்குள்ளே யார் அடக்கப்படுகிறார்னு சொன்னால் ராஜா என்கிறதான விஷயம் அடக்கப்படுகிறது. அந்த ராஜா என்கிறதான விஷயத்திற்குள்ளாக ஆசாரியன் அடக்கப்படுகிறார். இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார், ராஜரீகமான ஆசாரியராக அவதரித்தார். அதுதான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்ல நீங்கள் எதை அறிக்கை செய்ய வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம் அறிவிக்க வேண்டும்? இயேசு மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் ராஜாதி ராஜா, அவர்தான் ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்பொழுது இயேசு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இந்த பூலோகத்திற்கு வந்ததற்கு என்ன காரணம் என்கிற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன என்று சொன்னால், உங்களையும் என்னையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக எனக்காக பிறந்தார் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றுவதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு எனக்கு என்ன செய்கிறது என்கிற கேள்விக்கு பதில் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களையும் என்னையும் உயர்தரமான உன்னதமான ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறது என்கிற செய்தியே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக ஏன் அறிக்கை செய்யக்கூடாது? நான் கிறிஸ்து பிறந்தபடியினால் நான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை நீங்கள் ஏன் அறிக்கை செய்யக்கூடாது? நாம் யார்? ராஜாக்கள், ஆசாரியர்கள். இந்த உன்னதமான நிலையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காகவே
கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே விண்ணுலகை விட்டு மண்ணுலகை தேடி வந்தார். மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக பிறந்தார். பாவம் போக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன? அதாவது கிறிஸ்து நமக்குள்ளாக வரும் வரை நாம் பாவிகள். கிறிஸ்து நமக்குள்ளாக வந்ததற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன? ராஜா ஆசாரியன். அந்த நம்மை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏன் நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லக்கூடாது? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெல்கிசேதேக்கை பற்றி நீர் சொல்லும் பொழுது என்றென்றைக்கும் ஆசாரியராயிருப்பதற்காக நீர் தெரிந்து கொண்டீர், அவர் அறிவித்தீர், நீர் மனம் மாறாமலும் இருப்பீர் என்று சொல்லி தீர்க்க தரிசன நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையில நீர் வந்தீர். எதற்காக வந்தீர்? இயேசு ஆசாரியன் ராஜா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வந்தீர். இந்த உலகத்தில் ராஜாவாக ஆசாரியனாக இயேசு வந்ததனுடைய நோக்கம் பாவிகளாக இருந்த எங்களை, நீசர்களாக இருந்த எங்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த எங்களை உன்னதமான உயர்தரமான ராஜாவும் ஆசாரியன் ஆக்குவதற்காகவே நீர் பிறந்தீர். ஆண்டவரே, அந்த பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே, இது ஒரு சாதாரண நற்செய்தி இல்லை, எங்களுடைய காதுகளிலே விழுகிற மிகப்பெரிய நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ்க்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒருவரை நிறைவை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.